குதிரை பந்தயத்தில் பணத்தை இழந்துவிட்டு 125 சவரன் தங்க நகையும் 7 லட்சம் ரூபாய் பணமும் மாயமானதாக கூறி போலீசில் புகார் அளித்து நபர் நாடகமாடியிருக்கிறார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள சாஸ்திரி தெருவைச் சேர்ந்தவர் பிரதீப் குமார். கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப்பில் பணிபுரிந்து வரும் இவர் வீட்டில் இருந்த 125 சவரன் தங்க நகையையும் 7 லட்சம் ரூபாய் பணத்தையும் காணவில்லை என கூறி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இந்நிலையில் அவருடைய வீட்டில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் முன்னாள் பணியாளர்கள் என அனைவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். விசாரணையில் ஒரு துப்பும் கிடைக்காததால் புகார் அளித்த பிரதீப் குமார் மீதே சந்தேகமடைந்த போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது அதிர்ச்சி காத்திருந்தது. குதிரை பந்தயத்தில் பணம் மற்றும் நகைகளை முதலீடு செய்து பிரதீப் குமார் இழந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் விரக்தி அடைந்த பிரதீப் குமார் மீதமிருந்த நகை மற்றும் பணத்தை தன் நண்பர்களிடம் கொடுத்துவிட்டு அவர் நாடகமாடியது தெரியவர பிரதீப் குமாரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கடந்த 2018 பிரதீப் குமாரின் சகோதரரும் இதேபோல குதிரை பந்தயத்தில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துவிட்டு வழிப்பறி கொள்ளையர் பணத்தை திருடியதாக நாடகமாடியதும் குறிப்பிடத்தக்கது.